السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய இந்த தர்பியா வகுப்பு ஒரு சிறப்பு வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இன்ஷா அல்லாஹு தஆலா மக்காசிது ஸௌம் அப்படின்ற இந்த கிதாப், இதனுடைய ஷரஹ, இதனுடைய விளக்கத்தை சுருக்கமான முறையில் பிரயோஜனமான கருத்துக்களை வரிசையாக பல அறிஞர்கள் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கியிருக்கிறார்கள். அதில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் முதல் பகுதி உங்களுக்கு முன்னாடி சில முக்கியமான அடிப்படைகளை எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் மக்காசிது ஸௌம் அப்படின்னு சொன்னால் நோன்பின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம், அப்ஜெக்டிவ்ஸ். அதை இந்த ஆசிரியர் அவங்க தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியருடைய ஒரிஜினல் அந்த கிதாப் எழுதிய ஆசிரியருடைய பேர் வந்து அப்துல் அசீஸ் அஸ்-சுலமியு அப்படின்ற பேர். அப்துல் அசீஸ் சுலமி, ஷார்ட்டாக சொல்கிறான பேர். அதை ஷரஹு செய்தது வந்து, அதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டது வந்து ஷேக் சாலிஹ் பின் அப்துல் அசீஸ் பின் ஹமத் அல் உசைமி அப்படின்ற ஷேக் அவங்களுடைய விளக்கம். அந்த அடிப்படையில் இந்த கிதாபு துவக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கிதாபில் இந்த கிதாபு என்ன கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கிதாபுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான சில பெயர்களில் ஒரு பிரதானமான பெயர் தான் மக்காசிது ஸௌம் என்று சொல்லக்கூடிய பெயர். ஆகவே அந்த பெயர்லேயே இந்த கித்தாபு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கித்தாபில் என்ன தலைப்புகளை இந்த ஆசிரியர் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கித்தாபில் கிட்டத்தட்ட 10 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10 தலைப்புகள். அந்த தலைப்புகளில் நோன்பினுடைய சட்டதிட்டங்களின் பல்வேறு கோணங்கள் சொல்லப்படுகிறது. இதில் அந்த ஆசிரியர் எதையெல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால், நோன்பு ஏன் கடமை, நோன்பினுடைய சிறப்புகள், நோன்பினுடைய ஒழுக்க, அதை பேண வேண்டிய ஒழுக்கங்கள், நோன்பின் ஒழுக்கங்கள், அதே மாதிரி நோன்புல தடை செய்யப்பட்ட காரியங்கள், இப்படியே தொடர்ந்து அடுத்து லைலத்துல் கத்ர், அதை எப்படி அடைந்து கொள்வது, அதை பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், அதே போல இஅ்திகாஃப், அதற்கு பிறகு ரமதானை தொடர்ந்து குளிக்க வேண்டிய 6 நோன்புகள் பற்றிய விஷயங்கள், அதே போல பொதுவாக நோன்பு சம்பந்தமான சட்டங்கள், அதே போல அதாவது நஃபிலான நோன்புகள், உபரியான நோன்புகள் சம்பந்தமான செய்திகள், அப்போ அதே போல நோன்பு பிடிக்க தடை செய்யப்பட்ட அந்த நாட்கள், இப்படிப்பட்ட எல்லா பகுதியையும் இந்த நூலிலே அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்று இதனுடைய முன்னுரையில் சொல்லி காட்டுகிறார். அதே போல அறிஞர்கள், அதாவது முந்தைய காலத்து அறிஞர்கள் ரமதான் நோன்பு இதனுடைய சிறப்புக்கு என்று தனியாக தொகுத்த சில புத்தகங்களில் ஒரு அருமையான, கிடைப்பதற்கு அரிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் கிடைத்திருக்கிறது. இப்போ ஆகவே இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பான முறையில் பலன் தரக்கூடிய புத்தகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு, அது சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, சரியான தலைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிக தெளிவான வார்த்தை பிரயோகங்களால் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற சிறப்புகளை எல்லாம் இந்த புத்தகத்துக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை ஏன் கற்பிக்க வேண்டும், ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை 3வது முன்னுரை அப்படின்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது பகுதி என்னவென்று சொன்னால், இந்த பகுதியில் அவங்க 3 தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கு நான் 3 தலைப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த தலைப்பு என்னன்னு சொன்னால், ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி எந்த ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த இபாதத்தை செய்வதற்கு தேவையான
இல்மை கற்றுக்கொள்வது அதை இபாதத்து செய்வதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டும் என்ற செய்தி அறிஞர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதை தெளிவுபடுத்துது. புரியுதா? எந்த ஒரு இபாதத்து செய்தாலும் அந்த இபாதத்துக்கு முன்பாக இபாதத்துக்கு தேவையான இல்மை கற்றுக்கொள்வது செய்யப்பட வேண்டும் என்பது அறிஞர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆகவே அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களை பற்றிய ஒரு பகுதி முதல் பகுதி. அப்ப ஏன் இந்த கிதாபை நாம் படிக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் நோன்புக்கு முன்னாடி நோன்பு சம்பந்தப்பட்ட இல்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கிதாபை படிக்க வேண்டும். அப்ப இந்த கிதாபை படிப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், ஒரு இபாதத் செய்வதற்கு சரியான முறையிலே நாம் தயாரிப்புகளை செய்தோம் என்று சொன்னார். ப்ரிப்பேர்ட்னஸ், சரியான முறையிலே முஸ்தீபுகள் தயாரிப்புகள் நம்ம செய்தோம்னு சொன்னார், முழுமையான முறையிலே குறைபாடற்ற முறையிலே அந்த இபாதத்தை சிறப்பாக நிறைவேற்ற முடியும். அப்ப இபாதத்தை ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தக்க முன்முயற்சிகள் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்படி முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்ம என்ன செய்யணும்? இந்த கிதாபை படிப்பதில் அந்த முன்னேற்பாடு செய்யக்கூடிய பலன் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே இந்த கிதாபை நாம் படிக்க வேண்டும். ஏன் இப்போ படிக்கணும்? ஏன் இப்போ படிக்கணும்னு சொன்னா இதுதான் பொருத்தம். இப்போ படிக்கலைன்னா எப்போ படிக்கிறது அப்படின்ற அடிப்படையில், நீங்க இப்போ கூட படிக்கலைன்னா எப்போ படிக்க போறீங்க அப்படின்ற கோணத்துல தான் இதை என்ன செய்யணும்? இப்போ படிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இவரை சொல்லி காட்டுகிறார், அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு இல்மை கற்றுக்கொள்வது என்று சொன்னால் எந்த விஷயத்தை எப்ப கத்துக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குல்ல. இவர் சொல்லி காட்டுகிறார், ரிஆயத்து ஃபிக்ஹில் முனாசபாத், ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப என்ன இபாதத்துகள் அதற்கு பொருத்தமோ அதை அந்தந்த சூழலிலே தக்க நேரத்திலே கற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு பண்பாடாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது அதை அந்த இபாதத்துகளை செய்வதற்கு முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அந்த பின்பற்றக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்தந்த இபாதத்துகளை செய்வது பொருத்தம். உதாரணமாக சியாம் என்று சொன்னால் அந்த சியாம் நோம்புடைய சட்டத்திட்டங்களை நோம்புக்கு முன்னாடி, நோம்பு வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி அது தெரிஞ்சுக்கிற வேண்டும். அதே போல ஜக்காத்துல் ஃபித்ர் பத்தி தெரியணும். அதே மாதிரி ஈது பத்தி அஹ்காம் தெரியணும். ஹஜ்ஜுன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஹஜ்ஜுடைய சட்டத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த இபாதத்தை செய்வதற்கு முன்பாக அதனுடைய சட்டத்திட்டங்களை சிறப்பாக கற்றுக்கொண்டால் அந்த கற்றுக்கொண்ட கல்வி என்பது அந்த இபாதத்துகளை நேர்த்தியான முறையிலே சீரான முறையிலே நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். இது நமக்கு அடிப்படையில் தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க? முதல்ல கிளாஸுக்கு போகணும். நீங்க ஏன்னு சொன்னா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பழக்கம் இருக்காது பொதுவான மக்களுக்கு. அப்ப நிச்சயமா கிளாஸுக்கு போகணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா சிறப்பான முறையிலே அந்த இபாதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதே போல ஒரு எந்த விஷயத்தை, அதாவது ஃபர்து ஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்து ஐன்னு சொன்னா ஒவ்வொருவர் மீதும் கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய கடமையை பொறுத்த வரைக்கும் இல்முகள்லையும் ஐனான சில இல்முகள் இருக்கின்றன. எது ஒருவருக்கு கட்டாயம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் அவர்களாக செய்ய வேண்டுமோ அது சம்பந்தமான இல்முகளை கற்றுக்கொள்வது அவர்கள் மீது தனிப்பட்ட கடமையாக இருக்கிறது. இப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு மினிமம் தனிப்பட்ட அந்த கடமை என்ற லிஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட இபாதத்தை இப்போ அவருக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு வைங்க, அவருக்கு அந்த அவசியம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இபாதத்து சம்பந்தமான கல்வி அந்த குறிப்பிட்ட நபருக்கு கடமை என்று ஆகாது. அப்ப எது அவர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்வது கடமை. அப்ப எது ஒருவருக்கு பொருத்தம் இல்லையோ அல்லது அவருக்கு அப்பொழுது தேவைப்படவில்லையோ அந்த நேரத்தில் அவர் மீது என்ன செய்யாது? நேரடி கடமை என்று வராது. அதே நேரத்தில் கிஃபாயா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு சமுதாயத்துல உலமாக்கள், அறிஞர்கள், அந்த மார்க்க சட்ட நிபுணர்கள், மக்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி கற்று தரக்கூடிய இந்த இமாம்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா எல்லா சட்டத்திட்டத்தையும் கற்று தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சமுதாய மக்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற அடிப்படையில். அப்ப இந்த வகையில நம்மை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதம் அடுத்து வெகு விரைவில் நம்ம வரப்போவது ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடக்கும்?
நம்ம தராவிக்கு ரெடி ஆகிடும். நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போகும் பாருங்க. இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு போறீங்கல்ல, இந்த போயிட்டு வீட்டில் போய் ரெடியாகி அடுத்து வர்றதுக்குள்ளே என்ன ஆகிடும், கிட்டத்தட்ட ரமதான் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நம்ம ரொம்ப தூரத்துலலாம் இல்லை ரமதான்லேருந்து. ஆகவே அந்த வகையில் இப்போ நம்ம இது சம்பந்தமான தயாரிப்புகளை செய்வது மிக பலனுள்ளதாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் முன்னுரைகள். அப்போ கிதாபுடைய தலைப்புக்கு போனால் அந்த தலைப்பில் இந்த ஆசிரியர் முதலாவது பாடம் அதில் ஃபி உஜூபிஹி, அதாவது இந்த நோன்பு என்பது கடமை என்ற விஷயத்தை பற்றி உள்ள சில விளக்கங்களை தருகிறார். இது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடமை அப்படின்னு சொன்னா அவரு என்ன அதற்கு ஆதாரமா குறிப்பிட்டிருப்பாரு சொல்லுங்க பாப்பா. ஆமா, சூரா பக்கரால இருந்து குத்திபா அலைக்கும் சியாம் அந்த வசனம் சொல்லியிருப்பாரு. அந்த வசனம் வரிசையா ஃபுல்லா சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஹதீஸ்ல என்ன சொல்லியிருப்பாரு, புனியல் இஸ்லாம், அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்ன இந்த முக்கியமான 2 ஆதாரங்களை தான் திருக்குர்ஆனுடைய ஆதாரமாகவும் ஹதீஸினுடைய ஆதாரமாகவும் இந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அப்போ இந்த ரமதான் மாதம் என்பது, அதாவது நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இதுக்கு முன்பு இருந்த சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் இந்த முதல் வசனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லி காட்டுகின்றார். இந்த நோன்பு இந்த சரகுகள் எப்படி வருதோ அதே மாதிரி நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் 2 ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று குர்ஆனுடைய ஆதாரம், அதுதான் இந்த திருக்குர்ஆன் வசனம். அப்போ சுன்னாவுடைய ஆதாரம் இந்த புனியல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த 2 ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார். இப்போ இதில் கடமை என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நமக்கு எல்லாரும் கடமைன்னு தெரியும். அப்போ இந்த வசனத்தில் கடமை என்று புரிந்து கொள்வதனுடைய எந்த வார்த்தை இதை கடமைன்னு சொல்லி காட்டுது சொல்ல முடியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதில் கடமைன்னு எந்த வார்த்தை சொல்லுது நம்மள? குத்திப, இப்போ எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தை பிரயோகம் இந்த திருக்குர்ஆன்ல ஹதீஸ்ல வரும் என்று சொன்னால் இவைகள் நேரடியான கமாண்ட் என்ற கருத்தில் வராமல் இருந்தால் கூட நேரடியான கட்டளை எந்த அளவுக்கு கடமையாக்குமோ அதே மாதிரி கடமையாக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் தான் இவைகள் என்பதை ஷரியத்துல எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அந்த வகையில கத்தப குத்திப என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இது தெளிவான முறையிலே கட்டாயமான கடமை என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதே போல ரைட், அடுத்து எந்த நோன்பு கடமை, நோன்பு கடமை அப்படின்ற விஷயத்தை குத்திபா அலைக்கும் ஸியாம் என்று சொல்லக்கூடிய வசனம் குறிப்பிடுகிறது. அது ரமதான் மாதத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு கடமை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எங்க கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுது? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். இந்த இதுல கடமைன்றது எந்த வார்த்தை சொல்லுது? ஃபல் யசும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஃபல் யசும்ன்ற வார்த்தை கிட்டத்தட்ட நேரடியான கட்டளை தான். அவர்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய 3rd person கட்டளை. அப்ப அந்த வார்த்தை தான் ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது, அந்த ரமதானுடைய நோன்பு கடமை என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பாக்கிய கடமையை காட்டுகிறது. நோன்பு கடமை அப்படின்னு முதல் வசனம் சொல்லுது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வசனம் ரமதான்ல உள்ள இந்த நோன்பு கடமை என்று சொல்லக்கூடிய பகுதியை ஆழமாக தெளிவுபடுத்துகிறது. இப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய விளக்கத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு நோன்பு பிடிப்பதனால் என்ன பலன், என்ன காரணத்திற்காக நோன்பு பிடிக்க வேண்டும், இந்த விஷயத்தை நம்ம எங்க இருந்து புரிஞ்சுக்கலாம்? லஅல்லக்கும் தத்தகூன். பரவாயில்ல, நீங்க ஆசிரியருடைய புக்கில் உள்ள விஷயம்லாம் ஏற்கனவே இங்க எல்லாருக்கும் தெளிவாக தான் இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா மாஷா நம்முடைய அதாவது இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம என்ன செய்யறோம், பல தடவை இப்படிப்பட்ட பல்வேறு வகுப்புகள் நம்ம நோன்பு சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்க ஆசிரியர் சொல்லக்கூடிய பெரும்பாலான செய்திகள் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஆதாரங்கள், விளக்கங்கள், அடிப்படைகள், இவைகளை தான் அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயமா இருக்கு. ரைட். அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா லஅல்லக்கும் தத்தகூன். அப்ப தத்தகூன் என்றால் என்ன? இப்ப தத்தகூன் என்றால்
தத்தக்கூன் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம என்ன மீனிங் சொல்லுவோம்? நார்மலா இறை அச்சம் அப்படின்னு சொல்லுவோம். தத்தக்கூன் என்று சொன்னால் ஏதோ ஒன்றது உங்களை பாதுகாத்துக்குது. அதனுடைய அந்த மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்திலிருந்து உங்களை தடுத்துக் கொள்வதற்கு இத்தத்தா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படும். அதனால தான் வக்கா யக்கி, அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்கீனா, பாதுகாத்தல்வாயாக. கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. அப்ப கூ அந்த இடத்துல என்னது? இந்த கூ என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார? உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும். இப்ப அந்த அடிப்படை வார்த்தையிலிருந்து வந்தது. அப்ப இதுல இந்த அறிஞர் சொல்லி காட்டுகின்றார், லஅல்லக்கும் தத்தக்கூன் அன்னார பிஸௌமிஹி, அவர்கள் தங்களது நோன்பின் மூலமாக நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்றாரு. ஏனென்று சொன்னால் ஃபஇன்ன ஸௌமஹு சபபுன் லிகுஃப்ரானி துனூபி அல் மூஜிபத்தி லின்னார், நரகத்திற்கு இட்டு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு அவருடைய நோன்பு காரணமாக அமைகிறது. ஆகவே அந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக அவர் என்ன செய்யட்டும்? நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோணத்தை இதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் அல் அப்து யஜிபு அலைஹி தஹித விகாயத்தன் பைனஹு வ பைனமா யக்ஷா, அவன் எதை அச்சப்படுகிறானோ அதை விட்டும் பாதுகாப்பதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொள்வது ஒரு அடிமை மீது கடமையாக இருக்கிறது. இப்ப அந்த வகையில தன்னுடைய ரப்புக்காக என்ன செய்யணும்? ரப்புடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்கு அவன் தக்குவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறான்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் என்று அந்த திருக்குறான் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் இறைவனிடமிருந்து இறைவனுடைய தண்டனையை நம்ம பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரிப்பட்ட இபாதத்துகள் செய்து இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவதன் மூலமாக இறைவனிடத்து பாதுகாப்பை பெறுவது. ஆகவே இதை தான் இந்த பகுதியை தான் நம்ம என்ன செய்யறோம்? இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த கோணத்தில் பார்க்கிறோம் என்பதை இந்த விளக்கங்கள் இருந்து நம்ம இந்த வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ஹதீஸ் மூலமாக இந்த நோன்பு கடமை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏனென்றால் இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட லிஸ்ட்ல நோன்பு பிடிப்பது ஒரு அடிப்படையான தூண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக தெளிவாக அந்த ஹதீஸின் விளக்கத்தை நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இது நிச்சயமாக கடமையான ஒன்று என்பதை நம்ம இந்த வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுதான் முதல் பகுதியில இந்த அறிஞர் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய பகுதி. அது என்னவென்று சொன்னால், நோன்பு என்பது கடமையான ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும், அதனுடைய ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வகுப்புல வரக்கூடிய இந்த கலந்து கொள்ளக்கூடியவங்க மாஷா அல்லாஹ் மிக தெளிவாக நம்ம பேசிய ஆதாரம் இன்னும் அதிகமான பல ஆதாரங்களை நம்ம தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து 2வது பாடம் அதுல ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். இது கிட்டத்தட்ட 16வது பக்கத்திலிருந்து வருகிறது. இதுல நோன்பின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சொல்றார். ஃபீ ஃபதாயிலிஹி, நோன்புடைய சிறப்புகள். அப்ப நோன்புடைய சிறப்புகள்ல அவர் சொல்றாரு, லிஸ்ஸௌமி ஃபவாயிது, நோன்புக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. இன்னும் பெரிய லிஸ்ட் சொல்றாரு. அந்த சிறப்புகள் என்ன? ரஃபுத் தரஜாத். இப்ப இதுல எல்லா பகுதியும் நம்ம பார்க்க மாட்டோம். சில பகுதி பின்னாடி வரக்கூடிய அந்த வகுப்புலையும் அவங்க எடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. ரஃபுத் தரஜாத் வ தக்ஃபீருல் ஹதாயாத் வ கஸ்ரு ஷஹவாத் வ தக்ஸீரு ஸதகாத் வ தௌஃபீரு தாஆத் ஷுக்ரு ஆலிமில் ஹஃபியாத் வல் இன்ஸிஜாரு அன் ஹவாத்தில் மஆசி வல் முகாலஃபாத். அப்ப இதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, நோன்பினுடைய சிறப்புகள்ல ஒருவனுடைய அந்தஸ்து உயர்வது, அதே போல அவர்களுடைய பாவங்கள் அவருடைய பாவங்கள் நீங்குவது, அந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாகுது, அதே போல அவர்களுடைய இச்சைகளுக்கு தடையாக இருப்பது, அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்வது அதிகரிப்பது, அதே மாதிரி அதிகமான முறையிலே ஆர்வத்தோடு இறைவனுக்கு அடிபணிவது, கட்டுப்படுவது, எல்லா வகையான மறைவான ஞானங்களையும் அறிந்த அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அதிகமான முறையிலே நன்றி செலுத்துவது, அதே மாதிரி தவறான, அதாவது இறைவனுக்கு எதிரான குற்றங்கள் செய்வது அல்லது மாறுபாடான காரியங்கள் செய்வது போன்ற எண்ணப்பாடுகள் ஏற்படுவதிலிருந்து அவனுக்கு எச்சரிக்கையூட்டி அதிலிருந்து விலக்குவது. இப்படிப்பட்ட இந்த பண்புகளை எல்லாம் இந்த நோன்பின் சிறப்புகளாக இந்த ஆசிரியர் இந்த பகுதியிலே உள்ளடக்கி விளக்கம் சொல்ல வருகின்றார். அப்ப அந்த வகையிலே
ஆசிரியர் சொல்லி காட்டுகின்றார். இந்த நோன்புக்கு பல வகையான சிறப்புகள் இருக்கின்றன. இதில் இந்த கிட்டத்தட்ட 7 1 2 3 4 5 6 7 சிறப்புகள் சொல்லியிருக்கிறார். இந்த 7 சிறப்புகள் சொல்லியிருந்தாலும் இது மட்டும் சிறப்புகள் சொல்ல முடியாது. இதை தாண்டி இன்னும் பல சிறப்புகள் இருந்தால் கூட இவைகளில் ஓரளவுக்கு பொதுவான முறையிலே நோன்பின் எல்லா வகையான சிறப்புகளும் உள்ளடக்கி இருக்கிறது என்று இந்த அறிஞர் சொல்லி தருவதை பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ரஃபு தரஜாத், ஒருவனுடைய அந்தஸ்து உயர்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரமதான் சம்பந்தமான மிக முக்கியமான சில ஹதீஸ்களை கொண்டு வருகிறார். அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இதா ஜா ரமதானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன் என்ற ஒரு மிக முக்கியமான ஹதீஸ். ரமதான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை முதல் ஆதாரமாக கொண்டு வருகிறார். அடுத்த ஆதாரமாக குல்லு அமல் இப்னி ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவனுக்கு உரியது. இல்ல சியாம, நோன்பை தவிர, ஃபைன்னஹு லீ வான அஜிஸி பிஹி, அந்த நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு கூலி தருகிறேன், நானே அதற்கு கூலி தருகிறேன். அதே மாதிரி ஒசியாமு ஜுன்னத்துன் ஃபைதாக்கான யௌமு சௌமின் யௌமு சௌமி அஹதிக்கும், இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் வருகிறது. அதாவது சியாம் நோன்பு என்பது ஒருவருடைய கேடயமாக இருக்கிறது. அப்ப நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நாள்ல ஒருவர் கேவலமான மானக்கேடான விஷயங்களை பேசக்கூடாது, காரசாரமாக கத்தி சண்டை போட்டு இப்படிப்பட்ட அந்த தகராறு செய்யக்கூடிய அந்த போக்கு அதிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யாராவது அவர்கிட்ட தகராறு பண்ண வந்தாலோ சண்டை போட வந்தாலோ அவர்கிட்ட என்ன செய்யணும்? எப்ப நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் அதனால தகராறு வச்சுக்கிறாரா என்று சொன்ன மாதிரி நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி அதிலிருந்து விலக வேண்டும். அதே மாதிரி நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை என்பது மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கஸ்தூரின் வாடையை விட அதிகமான சிறப்புக்கு உரியதாக இருக்கிறது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒன்று அவன் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, இன்னொன்று தனது ரப்பை மறுமையிலே சந்திக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மகிழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சோ இந்த ஹதீஸ்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போல மறுமையில யாரும் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் இருக்கிறது. இந்த நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த சொர்க்க வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீசுகளை எல்லாம் ரஃபு தரஜாத் என்று சொல்ற தலைப்புல அவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இருந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரஃபு தரஜாத் என்றவுடன் சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். ஆனால் இவர் சொல்லிக்காட்டிய ஹதீஸின் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரஃபு தரஜாத் என்பது குறிப்பாக இந்த அடியான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல உயர்ந்த அந்தஸ்தை எப்படி அடைவது, இதன் விளைவாக சொர்க்கத்தை எப்படி அடைவது என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை இந்த ஆசிரியர் சொன்ன இந்த ஹதீஸின் மூலமாக நாடி இருப்பார் என்ற கோலத்துல இந்த விளக்கம் சொல்லக்கூடிய ஷாரிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ஷரஹ் செய்யக்கூடிய ஆசிரியர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வேற சில பகுதிகளை சொல்றாரு, நம்ம தாண்டி போகலாம். இப்ப அந்த வகையில இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இதுல முதல் சொன்ன ஹதீஸ் அதுல பாத்தீங்கன்னா மறுமையில சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது, அதே போல சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு சில வித்தியாசமான கோணத்துல சில பேர் விளக்கம் சொல்ல முயற்சி செய்தால் கூட இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரடியான அர்த்தத்தை நேரடியா எடுத்துக்கொள்வது சிறப்பு என்று சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று சொன்னால் யதார்த்தமாகவே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, யதார்த்தமாகவே நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது என்ற இந்த விஷயத்தை எப்படி மொழியில சிம்பிளா விளங்குவோமோ அந்த அடிப்படையில் உள்ள அடிப்படையான விளக்கம் மிக சிறப்பானதாகவும் பலமானதாகவும் இருக்கிறது. ஆக வேறு வகையான முறையிலே அதற்கு விளக்கம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை இந்த ஆசிரியர் இதில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போல இறுதியாக ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் சொன்னால் எல்லா ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்களா
இல்லை சில சைத்தான் மட்டும் தான் விளங்கப்படுதா? அப்போ இப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அதில் இருக்கு. அப்போ சைத்தான்கள் விளங்கப்படுகிறார்கள் என்றால் என்ன இப்படிங்கிற பல அதாவது கருத்துகள் உலமாக்கள் மத்தியில் இருந்தால் கூட அதில் மிக முக்கியமான கருத்தாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எல்லா சைத்தான்களும் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் சிறப்பான கருத்தாக இருக்க முடியும். ஆகவே அதுதான் இந்த ஹதீஸினுடைய நேரடி கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா சைத்தான் அன்ன ஷயாத்தீன ஜமியன் துஸஃபது, எல்லா சைத்தான்களும் விலங்கிடப்படுகிறார்கள். லா தஃப்ரீக பைனமா யஸ்தரிக்கு அந்த சில சைத்தான்கள் அதில் விதிவிலக்கு என்று சில அறிஞர்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த ஹதீஸ் எல்லா சைத்தான்களும் விலங்கிடப்படுகின்றன என்று சொல்கிறது, அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா சைத்தான்களும் விலங்கிடப்பட்டால் கூட அந்த எல்லா சைத்தான்களும் யார் என்று சொன்னால் நமக்கு வெளியில் இருக்கிற சைத்தான் எல்லாம். அப்படின்னா யார் விலங்கிடப்படல? நம்ம உள்ளேயே நம்ம கூடையே சுத்தி இருக்கும் ஒரு சைத்தான், நம்மளோட ஒருத்தர் இருப்பானே, அந்த சைத்தான் மட்டும் விதி விலக்கு. கரெக்டா புரிஞ்சா? அப்ப நமக்கு அவுட் சைட்ல இருக்கிற எல்லா சைத்தானும் விலங்கிடப்படும், நம்மளோடயே கூடவே இருக்கிற சைத்தான் விலங்கிடப்படுற லிஸ்ட்ல வராது. அதான் கரீன் என்று சொல்றாங்கல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு கரீன் இருக்கான்னு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கரீன் வந்து கட்டுப்பட்டவனா ஆயிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்குள்ள ஸ்பெஷல் அது. இப்ப நம்ம கரீன்ல எப்படி ப்ராப்ளம் தான். இப்ப இவன் ஒரு ஆள் தான் பிரச்சனை. ரமதானுக்கு வெளியில எல்லாரையும் என்ன செய்யணும், நீங்க டீல் பண்ணணும். இப்ப என்னது குறைஞ்சபட்சம் இவன் நம்ம லோக்கல் பார்ட்டி மட்டும் டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அந்த சமயத்துல என்னன்னு சொன்னா வெளியில ஏதாவது போட்டு கொடுப்பானா இருக்கும் உள்ள. கரெக்டா? இவன் குறைஞ்சபட்சம் அந்த பிரச்சனை இல்லை, உன மட்டும் பிரைவேட்டா என்ன செய்யணும், நம்ம வச்சு அந்த ஒரு மாசமா நம்ம அந்த கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறை நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சைத்தான் விலங்கிடப்படுது என்று சொல்வதில் யார் கரீனாக முலாசிமாக ஒரு மனிதனோடு சேர்ந்து இருக்கிறானோ இந்த சைத்தான் அவனை தவிர ஒரு மனுஷனுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சைத்தான்களும் இதில் விலங்கிடப்படுகிறார் என்ற கருத்து பொருத்தமான கருத்து என்று இந்த ஆசிரியர் தனது விளக்கத்திலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ரைட். அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய வாசகத்தில் வந்து இறைவன் சொல்வதாக சொல்லப்படுகிறது, எல்லா விஷயத்துக்கும் நான் தான் கூலி தருகிறேன் நோன்பை தவிர. ஏனென்றால் அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தருகிறேன். எல்லா இபாதத்துகளுக்கும் கூலி இருக்கிறது, அது 10 மடங்கு 700 மடங்கு இப்படி எல்லாம் கூலி இருக்கிறது. ஆனா நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தருகிறேன். இதான் அந்த ஹதீஸினுடைய சாராம்சம். இப்ப இதுல வந்து நோன்பு எனக்குரியது என்று அவனோட தொடர்புபடுத்தி சொல்வதில் என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, இந்த அறிஞருடைய அந்த கருத்தினுடைய சம்மரி என்ன, அந்த சுருக்கம் என்னன்னு சொன்னா, அதனுடைய அந்த சிறப்பு முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக. இப்ப நோன்பு வந்து அவ்வளவு ஸ்பெஷல். ஆகவேதான் அந்த நோன்பு அல்லாஹ் என்ன சொன்னா, அது நமக்குள்ளது, அதுக்கு கூலி, அதுக்கு நான் கூலி தரேன். அப்ப இறைவன் கூலி தரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றதுக்கெல்லாம் யார் கூலி தரா? எல்லா விஷயத்துக்கும் இறைவன் தான் கூலி தரான். இப்ப இதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா, இதுக்குள்ள கூலி ஸ்பெஷல், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாம ஒரு லிமிட் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த அளவுல உள்ள ஒரு கூலி என்பதற்காக இப்படிப்பட்ட சிறப்பான அமல், அந்த அமலுடைய சிறப்புக்கும் அதனுடைய கூலி கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்கப்படுகிறது, மற்ற அமல்களை போல இல்லாம என்ற ஒரு சிறப்பின் காரணமாக அந்த சிறப்பை கருத்தில் கொண்டு இந்த சிறப்புக்காக இறைவன் என்னுடையது என்று அவனோட தொடர்புபடுத்தி சொல்லுகிறான். ஆகவே அந்த சிறப்பை நம்ம இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார். ரைட். அப்ப ஏன் இப்படிப்பட்ட சிறப்பு, இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. சில அறிஞர்கள் வந்து 10 விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள், இப்படி பல விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுல முக்கியமான 2 பகுதியை இவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அன்னசியாம அமலுன் ஹஃபியுன் லா யதுகுலுகு அத்தஸ்மீஉ வல் ரியாஉ. நோன்பு என்பது ஒரு சீக்ரெட்டான வணக்கம். நோன்பை போல எந்த வணக்கம் என்ன கிடையாது, இப்படிப்பட்ட சீக்ரெட் அதுல கிடையாது. ஆகவே அந்த நோன்பு என்பதை யார்கிட்டையும் நம்ம என்னது பிரகடனப்படுத்தவும் முடியாது, யார்கிட்டையும் ரியா என்ற முறையில காட்டிக்கிட்டு செய்ய முடியாது. கரெக்ட் தானே? மற்ற எல்லா வணக்கத்தையும் செய்யலாம். ஹஜ்ஜி செஞ்சா வெளியில மக்களுக்கு தெரியும், அதே மாதிரி எல்லா வணக்க வழிபாடுகளும் தெரியும். ஆனா எது தெரியாது? நோன்பு தெரியாது. அதே மாதிரி நோன்பு நான் நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு காட்ட முடியாது. சொல்லலாம், பட் ஆனாலும் என்ன செய்ய முடியாது, அது நமக்கு தெரியாது. அது உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும்? இப்ப இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்கு, நம்ம ஹோட்டல்ல போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணா கூட டபக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து, ஆக்சுவலா இப்ப சாப்பிடுறதுல கூட யாருக்கு கவனம் இல்லை. பாத்தீங்களா, வந்தவொடனே எல்லாம் வெயிட் இல்ல இப்ப சாப்பிட தொடங்கிப்பா வெயிட். எதுக்கு வெயிட்? இந்த போட்டோ எடுக்கணும்.
போட்டோ எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஆனா சில இடத்துல எப்படின்னு சொன்னா அது போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் லாயக்கா இருக்கு, சில இடத்துல சாப்பாடு. அதனால அந்த திருப்தியோட போயிட வேண்டியது. சாப்பிட்டு பார்த்தா சம்டைம்ஸ் என்ன இருக்காது. சரி, அது ஒரு தனி கதை. இருந்தாலும் இப்படி சாப்பிட முதற்கொண்டு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லா பறந்துடணும், இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனா நோம்புல சிறப்பு என்னன்னு சொன்னா சீக்கிரட்டான இபாதத். அப்ப சீக்கிரட்டான இபாதத்து அது வெளியே காட்ட முடியாத இபாதத்தினால அது சிறப்பான இபாதத்து என்று சொல்லப்படுகிறது. அதே போல நோன்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய ஷஹவாத் அதை கட்டுப்படுத்துவது. அதே மாதிரி வளமையான சில செயல்பாடுகள் இருக்குல்ல, வளமையா நம்ம அதாவது இறைவனுக்கு மாறுபடக்கூடிய பல வேலைகளை செய்வான், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வேலையை நோன்பு செய்யுது. இப்படிப்பட்ட சிறப்புகள் காரணமாக இதை இறைவன் தன்னோடு சேர்ந்து அதை கனெக்ட் பண்ணி சொல்லி காட்டுகின்றான். ஆகவே கூலியும் இன்னமா யுவஃப சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், யாரு பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் கூலி தரப்படும் என்ற திருக்குறள் வசனம் வருகிறது. சில அறிஞர்கள் இந்த இடத்துல சாபிரூன்னு சொல்லுவது அந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கூலி தான் இது என்ற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஏனென்றால் சபர்கள்லேயே ஒரு பெரிய சபர் என்பது நோன்புல பிடிக்கக்கூடிய சபர் தான். ஆக இந்த அளவோட நம்முடைய பாடம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உலமாக்கள் இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தொடர்ந்து வகுப்பு நடத்துவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன கேட்ட செய்தி